எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அது கவிழும். எவ்வளோ பெரிய ராஜாங்கமா இருந்தாலும் அது கீழ போகும். இந்த தமிழ்நாட்டு எலக்ஷன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் குடுத்திருக்கு. இந்த எலக்ஷன் ரிசல்ட்ட டீகோட் பண்ற அரசியல் வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களோட வாக்கு பெருவாரியா இல்ல, மொத்தமாவே டிவிகேக்கு தான் போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்படி மொத்தமாவே பெண்களோட வாக்கு டிவிகேக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன திமுக ஆட்சியிலயும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலயும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறை பலமாரியா வெடிச்சு வந்துச்சு. இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி, அப்புறம் தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கிச்சூடு, இது மாரி பெண்களுக்கு நடந்த அட்டூழியங்களும், இப்ப நடந்த திமுக ஆட்சியில வேங்கை வயல், அண்ணா யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்டோட பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் பெண்கள பயங்கரமா பாதிச்சுச்சு. இது மக்களுக்கு மத்தியில ஒரு அதிருப்திய உண்டாக்குச்சு. முக்கியமா ஒரு பயத்த உண்டாக்குச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு நம்ம வீட்லயே வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுல பெண்கள் ரொம்ப பயத்திலயும், ஒரு அதிருப்தியிலயும் இருந்தாங்க. அந்த ஒரு பயம் வெறியா மாறி, இவங்க யாருமே வேணாம் அப்படின்னு பெண்கள்லாம் முடிவெடுத்து டிவிகே ஜெயிச்சதுக்கு காரணம், இப்ப அதுதான் அப்படின்னு அரசியல் அரசியல் வல்லுனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு எப்ப அநீதி நடக்குதோ, அது மகாபாரத கதையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சட்டமன்றமா இருந்தாலும் சரி, பொள்ளாச்சியா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, அண்ணா யுனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, அங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இத நான் எச்சரிக்கையாவே சொல்றேன். எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அது கவிழும். எவ்வளோ பெரிய ராஜாங்கமா இருந்தாலும் அது கீழ போகும்.